ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், AL3391 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்ஜெக்ட் எக்ஸாம் வந்து டிசம்பர் 23 நடக்க போகுது. ஸோ இந்த சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதேமாதிரி இந்த கொஷினுக்கான நோட்ஸு ரெஃபரன்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்து இப்போ ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஆப்க்கான லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒன்ஸ் இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்து முடிச்சோன்னே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிங்க. ஓகே, வாங்க இப்போ யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்துலாம். ஓகே, ஃபஸ்ட்டு யூனிட் 1 பொறுத்தவரையும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்விரான்மெண்ட், நெக்ஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏஜென்ட் நல்லா படிச்சுங்க. இது கூட வந்து அதில் வரக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா வந்து படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது அந்த அன்இன்ஃபார்ம்டு சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் கம்ப்ளீட்டாக நல்லா படிச்சுங்க. இந்த அன்இன்ஃபார்ம்டு சர்ச் வந்து கொஷினில் வந்து பிளைண்ட் சர்ச் அப்படின்னு கேட்கலாம். ஒன்று கொஷின் பொறுத்த எனி டூ ஆஃப் அன்இன்ஃபார்ம்டு சர்ச் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. ஏன்னா ரெண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து செலக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி ஃபாலோயிங் சொல்லிட்டு ஒரு 4 டாபிக்ஸ் கொடுத்து அந்த வந்து பார்த்தீங்கன்னா வித் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. இதுலேயே வந்து அந்த பிஎஃப்எஸும் டிஎஃப்எஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சப் டாபிக் நல்லா படிச்சுங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் நல்லா படிச்ச பிறகு உங்களுக்கு வந்து டைம் இருந்தால் அந்த மூணாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த கொஸ்டின் கொடுத்துருவோம், அதை நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 2 பொறுத்தவரை இப்போ யூனிட் 1 வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஃபார்ம்டு சர்ச் ஸ்ட்ராட்டஜி படிச்சிருப்போம். இந்த யூனிட்டில் வந்து இன்ஃபார்ம்டு சர்ச் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஹியூரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய வேரியஸ் அல்காரிதம் வந்து கீழே கொடுத்துட்டு அந்த ஃபுல்லாக நல்லா படிச்சுங்க. அதே மாதிரி இந்த ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வித் எக்ஸாம்பிள் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது ஆன்லைன் சர்ச் ஏஜென்ட் பற்றி நல்லா படிச்சுங்க. அண்ட் இந்த யூனிட்டில் வந்து உங்களுக்கு வந்து டைம் இருந்தாக்க அந்த லோக்கல் சர்ச் அல்காரிதம் வந்து எக்ஸ்ட்ரா நல்லா படிச்சுங்க. அப்படி இல்லைனா அந்த ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் நல்லா வந்து தரவாக படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3 பொறுத்தவரைக்கும் டோட்டலாக வந்து 4 கொஸ்டின் கொடுத்துரு. இந்த 4 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா படிச்சுங்க. அண்ட் இந்த கொஷின்ஸ்லாம் படிக்கும்போது அதில் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சேர்த்து நல்லா படிங்க. இந்த கொஷினில் வந்து அந்த ஆல்ஃபாபெட் ஆஃப் ப்ரூனிங் சர்ச்சும் நெக்ஸ்ட் அந்த கன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம் கொஷினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர்ஸ் அது கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4 பொறுத்தவரைக்கும் டோட்டலாக வந்து 3 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 3 கொஷின்ஸ் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் இந்த பேஸ் நெட்வொர்க் கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அந்த பேஸ் நெட்வொர்க் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு போய்ட்டு நெக்ஸ்ட்டு ரிமைனிங் 2 கொஷின் நல்லா படிச்சுங்க. ஓகே, இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வித் ஆன்சரோட பிடிஎஃப் வந்து ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிடிஎஃப்பில் இருக்கிற கொஷின்ஸ் நல்லா வந்து படிச்சுங்க. ஓகே, எல்லாருமே நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.